கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமுண்டாக. இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த மாதம் கொஞ்சம் பஞ்சத்தில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. வாங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆந்தேதியே எல்லா சம்பளமே வந்து சுத்தமாக இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கு பின்னாடியே வந்து ஒரேடியாக கொஞ்சம் 100 800 1000 அந்த மாதிரி கடன் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருந்தோம். இந்த நேரம் தான் வந்து லோன் ஒன்று டாப்அப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனோடனே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாகி போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலை தான் பாஸ்டர் வந்து புக்கும் அனுப்பி வச்சாங்க. அந்த புக்கு அந்த கடையிலேருந்து எடுக்க கூட கையில் காசு சுத்தமாக இல்லை. அவன்கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டு மறுநாள் சாயங்காலம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். ஆனால் மறுநாள் சாயங்காலமும் வந்து கிட்டத்தட்ட 6 மணியாகவே எடுக்க முடியல. அவங்க 7 மணிக்கு நீங்கள் எடுக்க முடியலன்னா நாங்கள் அனுப்பி விட்ருவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அந்த புக்கை வாங்கி கொண்டு வீடு கொண்டு வச்சுட்டோம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த புக்கு கொண்டு கொடுக்கறதுக்கும் வழியில்லாமல், காசுக்கு வழியில்லாமல் ஆகி போச்சு. அப்போ அந்த வாரம் வந்து புக்கு கொண்டு கொடுக்க முடியல. அப்போ தான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் கையில் வெறும் 40 ரூபா தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு நாளில் அந்த காசும் தீர்ந்துட்டு இப்போ 2-3 நாளாக வந்து சுத்தமாக 5 பைசா கூட இல்லாமல் சும்மா தான் இருந்துட்டு இருந்தோம். பிரதர் சொன்ன மாதிரி இந்த பஞ்சகாலத்தை தான் ஆண்டவர் வந்து நம்மளை வழிநடத்துவாங்கிறது அப்போ தெரிஞ்சுது நமக்கு. அப்போ தான் லோனு கிடச்சிது. லோன் கிடச்சி ஒரு சில கடனை அடைச்சிட்டு இப்போ எல்லாமே இந்த புக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு சர்ச்செலாம் கொடுக்க போனோம். இந்த பஞ்சகாலத்தில் தான் வந்து ஆண்டவர் ட்ரெஸ் எடுக்க உதவி பண்ணாங்க கிறிஸ்மஸுக்கு. இதே பஞ்சகாலத்தில் வந்து ஆண்டவர் செல் எடுக்க, புதிய செல் ஒன்று எடுக்க உதவி செஞ்சாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, பஞ்சகாலத்தில் தான் ஆண்டவர் நம்ம வழிநடத்த நமக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி பஞ்சகாலத்தை நம்ம வழிநடத்த இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக.